வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். உங்கள் அனைவருக்கும் குரோதி வருட தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மொத்தம் தமிழ் வருடங்கள் 60. பிரபவிலிருந்து ஆரம்பித்து அக்ஷயம் வரைக்கும் முடிக்கக்கூடிய வருடங்கள் தான் நம்ம 60 வருடங்கள் தான் நம்ம கொண்டாடி கொண்டு வருகின்றோம். அதில் 37வது வருடமான சோபகிருது வருடத்தில் நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம், முடியப் போகின்றது. அடுத்ததாக வருவது 38வது வருடம், அதாவது 60 வருடத்தில் 38 குரோதி. பேரே பார்த்து பயமாக இருக்கும், அதை விட அதிபயங்கரமாக தான் இருக்கும் இந்த வருஷம். ஏன்னா இப்படி நடக்கும் சூப்பர் அதெல்லாம் இல்லை, பார்த்துக்கணும். அந்த வெண்பா வச்சு தான் ஒரு வருடத்துக்கும் தமிழ் வெண்பாக்கள் முக்கியம். எவ்வளோ ஆண்டுகள் 1000 ஆண்டுகள் காணாலும் 60 வருடத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய வருடமாக நம்ம பிரிக்கிறோம். அதாவது இந்த குரோதி வருடம் என்பது குரோதங்கள் நிறைய இருக்கக்கூடிய வருடத்தை தான் அந்த குரோதின்னு குறிச்சிருக்காங்க. அது சமஸ்கிருத பேராக இருந்தாலும் இதனுடைய அர்த்தம் இதுதான். நிறைய திருட்டு பயம், கொள்ளையடிப்பது, உலகம் எங்கும். ஏதோ நமக்கு மட்டும் நினச்சிக்காதீங்க. ஏதோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தமிழ் வருட பிறப்புன்னா தமிழ்நாட்டுக்குன்னு நினச்சிக்காது. நிறைய புது புது வரி. மழை பெய்ய வேண்டிய நேரத்தில் பெய்யாது, பெய்யக்கூடாத நேரத்தில் பெஞ்சு வெள்ளம் வரும். ஆனால் அதுக்கு முன்னாடி வறட்சி வரும். நிறைய நெருப்பு தான், வயல்வெளிகள், நிறைய குடோன்கள், அதாவது சேமிப்பு குடோன்கள், எளிதில் தீப்பற்றக்கூடியது, போர் மேகங்கள், நோய், புது புதுசாக நோய் வரும். ஏன்னா அந்த நோயெல்லாம் தான் இந்த அமைப்பு வந்து அந்த நீர்நிலைகளில் பிரச்சனை எல்லாம் ஏன் வருது? ராஜாவாக செவ்வாய் வர்றார். அதனால் எப்போ பார்த்தாலும் எல்லா இடத்துலையும் ஒரு நிம்மதி இல்லாமல் வரும். அதாவது எல்லா லெவல்லையும் சேனாதிபதியாக சனி வரக்கூடிய இது தொழிலாளர் போராட்டம்லாம் வரும். தொழிலாளர் போராட்டம் ஏன்? வேலையை விட்டு எடுத்துறது. பெங்கால் எங்கே போவான்? நல்லா இருந்தவங்கள 10,000 பேர் அமேசான் எடுத்தான் அப்படியெல்லாம் சொல்கிறோம்ல, அதுபோல் எல்லா தொழிலையும் திடீர்னு பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியல்ஸ்காரெல்லாம் திவால் ஆகிடுறது. ஏதோ இந்தியாவில் மட்டும் நினைக்காதீங்க, இந்தியாவில் கொஞ்சம் சேஃபாக இருப்போம். ஆனால் எந்த அரசாங்கமாக இருந்தாலும் சரி, மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கமாக இருந்தாலும் சரி, வரி போடுவார்கள். வரி போட்டுக்கினே இருப்பாங்க. என்னென்ன வரியெல்லாம் புதுசாக போட முடியுமோ மக்களுக்கு போடுவாங்க. ஆட்சியாளர்களுக்கு அது எப்பேற்பட்ட ஆட்சியாளர்களாக இருந்தாலும் கெட்ட பேர் வரும். மழை வந்து பொய்க்கும், தண்ணீர் பஞ்சமெல்லாம் ஏற்படும்னு வருது. அதனால் அதாவது 12 மாதம் சித்திரையில் ஆரம்பித்து பங்குனி வரைக்கும் இருக்கிறது தான் தமிழ் மாதம். முதல் 8 மாதம் நம்மளை உண்டிலன்னு ஆக்கக்கூடியது தான் எல்லா லெவல்லையும். அதனால் நம்ம யோசித்து பார்க்கணும். போர் மேகங்கள், தீவிரவாதம், நிலத்தடி நீரெல்லாம் போகிறனால நிலநடுக்கங்கள், கடல் கொந்தளிப்பு, பெரிய அளவுக்கு நிலநடுக்கங்கள்லாம் காட்டுது. இந்தியாலாம் கிடையாது. நான் அமெரிக்காவில் இருக்கிறலாம் ஃபிலிம் காட்ட முடியாது. எல்லா ஊர்லேயும் நிறைய பேர் அப்பா நம்ம போதும் தாய்நாட்டுக்கே திரும்பலான்ற அளவுக்குலாம் ஆகிடுவீங்க. லேடிஸ்க்கு ரொம்ப நல்லது வரும். மருத்துவத்துறையில் பல புரட்சிகள் வரும். அதெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும். பெரிய பெரிய நோய்களுக்கெல்லாம் மருந்து கண்டுபிடிச்சிருவாங்க. நம்ம ஏற்கனவே சொன்னது தான், கேன்சரு, பார்க்கின்சன், இந்த மாதிரி நோய்களுக்கெல்லாம் அதாவது இது வரைக்கும் மருந்தே இல்லாத 20வது செஞ்சுரி வரைக்கும், அதாவது கட்டுப்படுத்தக்கூடியது தான் மருந்து இருக்குது, தீர்க்கிறதுக்கு மருந்து இல்லை, அதை முற்றிலுமாக குணமடைகிறதுக்கு மருந்து இல்லைன்றதுக்கெல்லாம் மருந்து வந்துடும். நிறைய டெவலப்மெண்ட் வரும். பெண்களுக்கு எல்லா நாட்டிலையும், அதில் குறிப்பாக இந்திய நாட்டில் பெண்களுக்கு நிறைய கௌரவம் ஏற்படும். 33% பெரிய பெரிய பொறுப்புகளுக்கு பெண்கள். ஏற்கனவே ஜனாதிபதி வரைக்கும் வந்துட்டாங்களாம் இல்லை, இந்த சிஓஸு சுந்தர் பிச்சை மாதிரி நிறைய பெண்களை வந்து பெண்கள் மகாலட்சுமி, அந்த நிரஞ்சனா, அப்படி பேர்களை கேட்கலாம். அந்த அளவு ஆதிக்கம். எங்கே ஒன்றும் சிஓ பெரிய அளவுக்கு இருந்தவங்கெல்லாம் மாறுவாங்க.
அபிரிதமான பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். அந்த பொருளாதாரம் முன்னேற்றம் எப்போ ஏற்படும்னா கடைசியில் தான். முதல் 8 மாதம் தான் நம்ம பேசுகிறதெல்லாம். கடைசி ஒரு 4 மாதம் திடீர்னு கொஞ்சம் நிலமெல்லாம் மாறும். ஆனால் அந்த 8 மாதம் சமாளிக்கிறது தான் முக்கியம். ஆதாயம் பார்த்திங்கன்னா இந்த பஞ்சாங்கத்தில் ரொம்ப முக்கியம்னா ஆதாயம் விரயம் தான். ஆதாயம் வெறும் 47 தான். விரயம் எவ்வளோ இருக்குது? 71 இருக்குது. இப்போ யோசிச்சுக்கிங்க, 47 ரூபா தான் சம்பாதிக்கிறீங்க, ஆனால் 71 ரூபா செலவு வருது. எங்கேருந்து போவீங்க? 71 மைனஸ் 47 மைனஸ் பண்ணிவிட்டால் மீதி துண்டு விழுது. அப்போ கடனாளி தான் ஆகணும். அதனால் எல்லா லெவல்லையும் தொந்தரவுகள், நிலம் சம்மந்தப்பட்ட வீடு சம்மந்தப்பட்டதிலெல்லாம் தப்பாக கவர்மெண்ட் பண்ணுறனால தொந்தரவு. பெரிய பெரிய தொழிலதிபர்கள், அரசியல்வாதிகள், சினிமா பிரபலங்கள், ஸ்போர்ட்ஸ் பிரபலங்கள், சின்ன வயசில் இருக்கவங்களுக்கு கூட தேக ஆரோக்கியம் கவனமாக பார்த்துக்கணும். வாகன விபத்து தான் அதிகமாக காட்டும். வாகன விபத்து, விமான விபத்து, கப்பல் விபத்து, அதாவது தொடர்ச்சியாக காட்டுது. அதிகமான விபத்துகள் என்பது மிக முக்கியம். ஏன்னா அந்த விபத்துக்கள் எல்லாம் அவ்வளோ முக்கியம். எல்லா லெவல்லையும் வருது. எதுக்கு வருது? மந்திரி சனியாக வரனால இதெல்லாம் காட்டுது. பிரிச்சுருவாங்க. நான் அந்த நவகிரகத்துக்கு உண்டான பொறுப்புகள் இருக்குது. அதனால் எல்லா லெவல்லையும் எப்போவுமே குலதெய்வ வழிபாடுகள் முக்கியம். சித்திரை மாதத்துக்குள்ளாக குலதெய்வம் தொலை தூரத்தில் இருந்தாலும் ஆன்லைன்லேயாவது அந்த குலதெய்வத்துக்கு அபிஷேகமோ அல்லது படையலோ இல்லை அன்னதானமோ எதாவது பண்ணுங்கள். பிரசித்தி பெற்று உங்களுக்கு ரெகுலராக போனால், இந்த கோயில் போனால் நிம்மதி வரும்னா அந்த கோயிலுக்கு ஏதாவது ஒரு கைங்கரியம் பண்ணுங்கள். அபிஷேகம், ஆராதனை. என்னை பொறுத்தவரைக்கும் அன்னதானம், அன்னதானம், படிப்புக்கு தானம், இதெல்லாம் பண்ணுங்கள். அடுத்தது இளைஞர்களுக்கெல்லாம் பெரிய அளவுக்கு உலகம் முழுவதும் பெண் அதிபர்கள்லாம் வருவாங்க. இளைஞர்கள்லாம் புது புது டெக்னாலஜி, குறிப்பாக அந்த விஷுவல் கம்யூனிகேஷன் தான். கேமரா டிஜிட்டல்லாம் வேறு லேட்டஸ்ட் வந்துடும். பெருசாக தூக்கின்னு சுற்றுறதெல்லாம் கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபேஷன் ஆகிடும். எல்லாமே ஸ்மால், ஆனால் வேறு டெக்னாலஜி. ஒன்றும் ட்விட்டரு, ஃபேஸ்புக்கெல்லாம் சொல்கிற மாதிரி இருக்குல்ல, அதெல்லாம் கூட திடீர்னு அதிலெல்லாம் அட்வான்ஸ் வந்துடும். வாட்ஸ்அப்லலாம். ஏன்னா டெக்னாலஜி வளர்க்குமா. குரோதி அடுத்தது பேரே வராது வாயில். விச்வா விசு அடுத்த வருஷம், அது 39வது வருஷம். என்ன வருஷம்? விச் வா உசு. அதுக்கு முன்பாக இந்த வருடம் அந்த வருடத்துக்கு வருவதற்கு உண்டான அச்சாணி போடும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் விலை உயர்ந்த பொருள்கள் எல்லாம் வங்கி பெட்டகத்தில் வைப்பது, பாதுகாப்பாக வைப்பது, உங்களுக்கு தேவையான பணத்தை வச்சு எல்லாத்தையும் டிஜிட்டலாக மாற்றிக்கிறது தான் நல்லது. தங்கத்தில் நிறைய முதலீடு பண்ணுறது நல்லது. மாதம் சிறுக்குன்னு தங்கத்தில் பண்ணுறது, நிலத்தில் பண்ணுறது. ஷேர்லாம் ரொம்ப ப்ளூ சிப் ஷேராக பார்த்து பண்ணுங்க. ஏன்னா ஒரே நாள்லலாம் ஷேர்லாம் கவுந்துடும். ஏன்னா திவாலே ஆகிடுவாங்க நிறைய பேர். நம்ம சொன்னது பலன் கடைசியாக பார்ப்போம். அடுத்த வருஷம் ஆரம்பிக்கிறச்சேன். போன வருஷம் நம்ம என்னென்ன சொல்லியிருக்கோமோ அதை கம்பேர் பண்ணுங்கள். நம்ம சொன்னது அப்படியே மறந்துடாதீங்க. எல்லாமே யூடியூப்பில் இருக்கும். ஸோ இந்த குரோதி வருடத்துக்கு கவனமாக இருக்கிறதுன்றது உலகத்தில் முக்கியம். இந்த நீர்நிலைகள்லாம் இந்த வறட்சியான காலத்திலே நல்லா புதுப்பிச்சு, இன்னும் நிறைய அணைக்கட்டுகள்லாம் எல்லா கவர்மெண்ட்டும், தமிழ்நாடாக இருக்கட்டும், மத்திய அரசாங்கம் இருக்கட்டும், வெள்ளம் வந்தால் 10 வருஷம் வெள்ளத்தை கொண்டு போய் கடலில் கலக்கிறதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் மக்களுக்கு இதெல்லாம், இந்த அணை கட்டுறதெல்லாம் காலங்காலமாக தலைமுறையாக உங்கள் குடும்பத்தையே வரக்கூடிய வம்சங்கள் வாழ்த்தும். இந்த நீர்நிலை மேலாண்மைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் கவர்மெண்ட். நான் அரசியல்வாதியாக பேசலை, ஜோசியராக. ஏன்னா அந்த வறட்சியெல்லாம் எல்லா இடத்துலையும் பாதிக்கும். அதை பார்ப்பீங்க.
வெயிலுடைய கடுமையான உக்கரெல்லாம் பார்ப்பீங்க. எல்லா ஊர்லேயும் இப்படி தான் இருக்கும். நிறைய நடிகர் விவேக் சொன்னது போல் மரம், அப்துல் கலாம் ஐயா சொன்னது போல் மரம். உங்கள் வாழ்க்கையில் ஒரு மரமாவது நடுங்க, போதும். நீங்கள் 1000 கணக்கெல்லாம் பண்ண வேணாம். ஒவ்வொருத்தரும் ஒரு மரம், அதை மட்டும் பாதுகாப்பாக பார்த்துக்க. ஊரில் இடம் இருந்தாலும் அங்கே நட்டுட்டு வாங்க. சென்னையிலலாம் இடம் கொடுக்க மாட்டாங்க. அதுபோல் பார்த்துருங்க. இந்த மரம் நட்சத்திர மரம்னு இல்லை, வேப்பலை மரம் கூட வளருங்க, உங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அரசு மரம்லாம் பண்ணி விடுங்க, மாமரம் பண்ணி விடுங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் அனுகிரகம் கிடைக்கும். ஸோ இப்போ மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு குரோதி வருடத்தினுடைய பலன்களையும் அதற்குண்டான எளிய பரிகாரங்களையும் பார்ப்போம். குரோதி வருடத்தில் பார்க்கக்கூடிய முதல் ராசி மேஷ ராசிக்காரர்கள். தேகாரைக்கும் வயிறு நரம்பு அதை நல்லா பார்த்துக்கணும். எக்ஸசைஸ் கம்மியாக பண்ணுவீங்க, அதில் கொஞ்சம் மாற்றிக்கணும். ஏன்னா நிம்மதியாக போகிறீங்க. என்ன நிம்மதி? சத்ரு தொந்தரு போகும். ரொம்ப நாளாக இருந்த பிரச்சனை, உங்களுக்கும் மற்றவங்களுக்கு இருந்த விரோதம் எல்லாம் மாறிடும். நிம்மதியாக தூங்குவீங்க, நிறைய ட்ராவல் பண்ணுவீங்க, நிறைய கோயிலுக்கு போவீங்க, சந்தோஷமாக சாப்பிடுவீங்க. சாப்பிட்றது கூட பறக்க பறக்க சாப்பிடுவீங்க. யோசிச்சுக்கினே இருப்பீங்க. ஒன்று வேலையை பற்றி யோசிப்பீங்க, வியாபாரத்தை பற்றி யோசிப்பீங்க, படிப்பை பற்றி யோசிப்பீங்க, ஃப்ரெண்ட்ஸை பற்றி யோசிப்பீங்க, உங்களை பற்றி யோசிக்கவே மாட்டீங்க, குடும்பத்தை பற்றி யோசிக்கவே மாட்டீங்க. அதெல்லாம் மாறும். 10 வருஷம் 12 வருஷமாக இருந்த டென்ஷன் குறையும். எல்லாவற்றிலும் ஜெயிக்கலாம் நம்பிக்கை வரும். உங்களை ரொம்ப லெவலுக்கு குரோதத்தோடு உங்கள் மேலே இருந்தவங்கெல்லாம் உங்கள்கிட்ட சமாதானம் ஆகிடுவாங்க. முடிச்சுக்குங்க, எதுக்கு டென்ஷன்? ஏன்னா உங்களுக்கு அந்த மாதிரி பழி வாங்குகிற எண்ணம்லாம் வராது. ஸ்மூத்தாக போயிடுங்க, ஹாப்பியாக இருங்க. தொழில் கண்டிப்பாக டெவலப். வீடு, நலம், சொந்த பந்தம், அமைப்பு, மண் வாங்கிறது, வீடு புதுப்பிப்பது. சிலருக்கு தசாபத்தியெல்லாம் நல்லா இருந்துச்சா பெரிய அளவு ஜாக்பாட் ஆகும். கடல் கடந்து கூட தொழில் ஆரம்பிப்பாங்க. நிறைய லீஸ் எடுப்பாங்க, நிறைய ரிஸ்க் எடுத்து பண்ணுவாங்க. கான்ட்ராக்ட் தொழிலெலாம் இருக்கிறவங்க அதிகமான அமைப்பு. தொழில் பண்ணுறது என்ன செய்கிறோம், என்ன தொழில் வியாபாரம் பண்ணுறோம், என்ன ஒர்க் பண்ணுறோம்லாம் கஷ்டப்பட்டு இருந்தவங்கெல்லாம் விசிட்டிங் கார்டு ஸ்டைலாக போட்டுக்கிற அளவுக்கு வரும். பண வரவு அதிகமாக வரும். புது புது கடன் வந்தாலும் பழைய கடன்கள் எல்லாம் சமாளிக்கிறதுக்காக வரும். வட்டி கம்மியாக உங்களுக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுவாங்க. சேமிப்பு இருக்கும். குடும்பத்தாருடனோ இல்லை தனிப்பட்ட முறையிலையோ நண்பர்களுடனோ ரொம்ப நாளாக இருக்கும் ட்ராவல் பண்ணியெல்லாம் சந்தோஷமாக போயிட்டு வரதெல்லாம் ஏற்படும். நீங்கள் உங்கள் ப்ரெசன்ஸ் இருக்கணும்னு நிறைய நண்பர்கள் விரும்பி அவங்களே உங்களை டிக்கெட்டு போட்டு கூட்டின்னு போகிறதுக்கெல்லாம் இருக்கும். வேற்றுமொழி மனிதர்களால் அதிக ஆதாயம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். தொழில் டெவலப் ஆகும். இந்த டைம் பண்ணலைன்னா எப்போ பண்ணுவீங்க? ரிஸ்க் எடுங்க. கூட்டு தொழிலேருந்து கூட தனியாக வாங்க. சுபகாரியம் கண்டிப்பாக குரு மாறுறதுனால நடத்தி காட்டுவார். 2ஆம் இடத்துல குரு வர்றதுனால வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் கூடக்கூடிய அமைப்பு, ஹாப்பியாக இருக்கக்கூடிய அமைப்பு. காலாஸ்திரி மட்டும் போயிட்டு வாங்க, அதிர்ஷ்டம் வரும், லக்கு வரும். காலாஸ்திரி வேறு என்ன வேணும் மேஷராசிக்கு? குரோதி வருடம் உத்தமமான பலனையும் சத்ரு நாசத்தையும் கடன் அமைப்பையும் நிவர்த்தி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். ஆலங்குடி, தென்குடி திட்டை, மந்திராலயம், ஷீரடி போன்ற குருஸ்தலத்துக்கு போகணும். மறந்துடாதீங்க, குருஸ்தலத்துக்கு போகணும். ஒரு முழு உடல் பரிசோதனை ஒரு முறை முழுசாக பண்ணிடணும். ஏன்னா அது ரொம்ப முக்கியம். அதே போல் லாபம் காணப்படும், திடீர் அதிர்ஷ்டம் காணப்படும். கூட்டாளிகள் விஷயத்தில் கவனம். கூடா நட்பு கேடு விளையும். இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம்லாம் ஏற்படும். ஆச்சரியமாக இருக்கும். இந்த மாற்றம்லாம் நம்மளை வேறு லெவலுக்கு கொண்டு போகும். எதுவுமே கஷ்டப்பட்டு நம்ம எதோ பட்டு நஷ்டமானதெல்லாம் கொஞ்சம் மாற்றி கொடுக்கும். பெரிய இண்டஸ்ட்ரீஸில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நிறைய லாஸ் ஆனவங்களாம் திடீர்னு ரிவாம்ப் ஆகி வங்கிகளே உங்களுக்கு புதிதாக அடிஷ்னல் லோன் கொடுத்து உங்களை காப்பாற்ற வருவாங்க. இல்லைனா உங்களுக்கு திடீர் பார்ட்னர் வருவாங்க, திடீர் இன்வெஸ்டர் கிடைப்பாங்க. ஹாப்பியாக இருக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் கோபம் கூடாது.
பிள்ளைகளுடைய சுபகாரிய தடைகள்லாம் நிவர்த்தி ஏற்படும். திருமண தடை, புத்திர சந்தான தடை, கல்யாணத்தில் ஏற்கனவே பாதிப்பாகி பிரிஞ்சு இருந்தவங்க ஒன்றா வருது, இல்லைன்னா மறுமண அமைப்பு ஏற்படுவது, குடும்பத்தை விட்டு பிரிஞ்சவர்கள் 10 வருஷமாக நீங்கள் ஒரு இடத்துல இருப்பீங்க, பொண்டாட்டி ஒரு இடத்துல இருப்பாங்க, பேரண்ட்ஸ் ஒரு இடத்துல, அவங்கெல்லாம் ஒன்று சேர்றது எல்லாம் ஆச்சரியமாகும். பூர்வீக சொத்தில் இருந்த சொத்தெல்லாம் நமக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். பெரியவர்களுக்கு உங்களுக்கு இருந்த மனத்தாங்கல் தீரும். வேறு என்ன வேணும்? இதோட ஹெல்த்து மட்டும் பார்த்துக்குங்க. இதே பகுதியில் ஏற்கனவே உபத்திரம் இருப்பவர்கள், ப்ரெஷர் இருப்பவர்கள், சுகர் அதிகமாக இருந்து கண்டுக்காமல் விடுறது, சுகர் தானேன்ட்டு டக்குன்னு மயக்கம் போட்டு விழுந்துக்குன்னு கோமாக்கு போயிடுறதெல்லாம் ஆகிடும். ரிஷபராசிக்காரர்கள் சுய மருத்துவம்லாம் கூடாது. மருத்துவ ஆலோசனை மிக மிக முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் ரிஷபராசிக்காரர்கள். தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். கடல் கடந்தெல்லாம் வாய்ப்பு வந்தால் ஓடிடணும். தமிழ்நாட்டிலேருந்து வேறு ஊர் வந்தாலும் ஓடிடணும். இந்த இடம் மாற்றம் பண்பவர்களுக்கெல்லாம் அதிர்ஷ்டம் வரக்கூடிய நேரம். அதை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். திருச்செந்தூர் தான் போயிட்டு சண்முகான்னு சரண்டர் அடைங்க. பச்சை கலர் சண்முகர் படத்தை வாங்கி வச்சு பூஜை பண்ணு. அதாவது நிறைய விஷயம் நல்லாயிருக்கும். எதுக்கு? மிதுன ராசிக்காரங்க பாரம்பரியமாக இருக்கக்கூடிய நோய் உபத்திரத்தில் கவனம். இரத்தத்தில் பரவக்கூடிய நோய்கள், தலைமுறையாக இருக்கக்கூடிய நோய்கள், கிட்ஸு இதெல்லாம் சொல்கிறோம்ல, அதெல்லாம் பார்த்துக்கணும். பெரியவங்க ஹெல்த்தை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அதுதான் தொந்தரவு பண்ணும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு விஷயத்தில் கவனமாக இருக்கும். அதே போல் பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனைன்னா உஷாராக இருக்கும். தீர்த்துணும், சால்வ் பண்ணிக்கணும், சமாதானம் பண்ணிக்கணும். இதோட இந்த பிரச்சனை தீர்ந்ததுன்னு நிம்மதியாக இருக்கணும். நீங்களே போய் வெள்ளை கொடி காட்டி முடிச்சுக்கணும். சர்ஜரிலாம் முடிச்சுட்டு கண்டிப்பாக சிலருக்கு சின்ன சர்ஜரியெல்லாம் ரொம்ப நாள் சொல்லிப்பாங்க. அந்த பெண்டிங்கெல்லாம் முடிஞ்சுட்டு நல்லா ஆகிட்டு திருப்பி ரொட்டீனாக வேலையை பார்ப்பீங்க. எதிரிகள் விஷயத்தில் இந்த பாதிப்பு நிவர்த்தி. கடன் தீரும். வேறு என்ன வேணும் மிதுனத்துக்கு? எப்போ சார் அதை சொல்லுங்கள் சார்னு தானே கேட்குறீங்க. கடன் தீரும். சத்ருக்களுக்கு உங்களுக்கு அந்த பாதிப்பு நிவர்த்தி ஏற்படும். புதிய பொறுப்புகளுக்கு வருவீங்க. ரொம்ப நாளாக ப்ரமோஷன் தடை இருக்கும், அதெல்லாம் நிவர்த்தி ஏற்படும். ஆச்சரியமாக இருக்கும். ராகு 10ல் இருக்குது, ராகு 10ல் இருக்கெல்லாம் பயப்படாதீங்க. தொழிலை கண்டிப்பாக உங்களுக்கு இந்த குரோதி வருடத்தில் சந்தோஷப்படுத்தி கொடுக்கும். நல்ல ஒரு கௌரவம் கொடுக்கும். இருக்கக்கூடிய பொசிஷன்லேருந்து குரோதி வருடம் நல்லதாக கொடுக்கும். அதோட வேறு என்ன வேணும்? வண்டி வாகனம்லாம் மாற்றணும்னு சொல்லி எவ்வளோ வருஷம் பண்ணிட்டீங்க? 7-8 வருஷம் பண்ணியிருப்பீங்க. அந்த வண்டியே கஷ்டப்படும். நல்ல ஜம்முன்னு புது வண்டி மாற்றிக்கிங்க. அந்த கடன்லாம் அடைக்க முடிகிற அளவுக்கு உங்களுக்கு வசதி வரும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க லேண்டிலெல்லாம். ஒரு சாதாரண இருக்கிறவங்களுக்கு கூட ஒரு பெட்ரூம் ஃப்ளாட் கிடைக்கும். 2 பெட்ரூம் ஃப்ளாட்டு, 3 பெட்ரூம் ஃப்ளாட்டு, 4 பெட்ரூம் ஃப்ளாட்டுன்னு உங்கள் வசதி, தனி வீடெல்லாம் உங்கள் வசதிக்கு ஏற்ப டெவலப்மெண்ட் ஆகும். ஸோ நல்லது தானே இந்த குரோதி வருடம். சந்தோஷமாக பார்த்துக்கு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். கடகராசிக்காரர்களுக்கு அனுமன், சுசீந்திரம், நாமக்கல், கும்பகோணம், ஆழ்வார்பேட்டை, நங்கநல்லூர், பஞ்சவடி, இந்த மாதிரி பிரசித்தி பெற்ற அனுமன். எங்கெல்லாம் கூகுளில் சர்ச் பண்ணி நியர்பை ஃபேமஸ் அனுமன் டெம்பிள் ஓடிடுங்க. அந்த அனுமனை பிடிச்சிக்குங்க. அனுமன் சாலிசா கேளுங்க. வண்டியில் வித்த காட்டினீங்கன்னா கஷ்டம். வண்டியில் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஹெல்த்து கால் தான். முதுகு தண்டுவடம், கழுத்து, மயக்கம், முட்டு வலி, ஜாயிண்ட் பெயின், ஷோல்டர் பெயின். கவனமாக பார்த்துக்கு. தைரியம் ஏற்படும். அஷ்டம சனியெல்லாம் கவலைப்படாதீங்க. சுபகாரியம் நடக்கும். குரோதி வருடத்தில் கல்யாணம் நடக்கும், குழந்தை அமைப்பு நடக்கும், குடும்பத்தில் புது உறவு நடக்கும், பிள்ளைகள் கல்யாணம் நடக்கும்,
ரத்த பந்த உறவுகள் கல்யாணம் நடக்கும். அக்கா கல்யாணம் நடக்கலை, தம்பி கல்யாணம் நடக்கலை, தங்கச்சி கல்யாணம், அதெல்லாம் நடக்கும். அதெல்லாம் நீங்கள் தான் செய்கிறனால கடன் வாங்கணும். சந்தோஷமாக வாங்குங்க. கோயில் கட்டுவீங்க, கோயில் கட்டுற இடத்துல உங்களால் திருப்பணி செய்வீங்க. ஆச்சரியமாக இருக்கும். அதாவது எல்லா முக்கியமான விஷயத்துக்கெல்லாம் உங்களை கூப்பிடுவாங்க. அஷ்டம சனியாக இருந்தாலும் அரசியலில் பேர் கிடைக்கும். அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நல்ல பொசிஷனுக்கு வருவாங்க. மக்களுக்கு டைரெக்டாக சேவை செய்யக்கூடிய பெரிய பொசிஷனுக்கு வருவாங்க. விருதுகள் கிடைக்கும். கலைத்துறையெல்லாம் சினிமாலாம் ரொம்ப நாளாக ஃபெயிலியர் ஆனவங்க பெரிய சக்ஸஸ் கொடுப்பாங்க. போராதா வண்டி வாகனத்தில் ஜம்முன்னு பண்ணிக்கோங்க. ஸ்டெப்னிலெல்லாம் காத்திருக்கான்னு ரெகுலராக செக் பண்ணிக்கோங்க. டூ வீலர் ஓட்டுறவங்க கூட கரெக்டாக கவனமாக எல்லாத்துலேயும் வீலெலாம் பார்த்துக்குங்க, பிரேக் இருக்கான்னு பார்த்துக்குங்க. இந்த சரக்கு அடிச்சுட்டு வண்டியெல்லாம் ஓட்டினீங்கன்னா மாட்டுவீங்க. உங்கள் டிரைவரை கூட நம்பாதீங்க. போலீஸ்கார ஊதி சொல்லி பார்க்குறாரோ இல்லை, நீங்கள் ஊதி சொல்லி பார்க்கணும். ஏன்னா இவர் பாட்டு டக்குன்னு அடிச்சு போலீஸ் பாட்டு வண்டியை பிடிச்சிடுவான். வண்டியில் டிரைவரில் வேலைக்காரர்கள் யாரையும் இந்த காலத்தில் நம்பாமல் இருக்கிறது கடகத்துக்கு முக்கியம். தேகாரிக்கத்துக்கு முக்கியம். உடற்பயிற்சி அதை விட முக்கியம். புரியுதா? நல்ல டைம். குரோதி நல்ல டெவலப்மெண்ட் கொடுக்கும். ஆச்சரியமாக இருக்கும். அதை சரி செஞ்சுக்குங்க. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக திட்டை, தென்குடி திட்டை ரொம்ப விசேஷம். திட்டை கோயிலுக்கு ஓடிடுங்க. 1 கிலோ பசு நெய், 1/4 கிலோ நெய் விபூதி, 1/4 கிலோ குங்குமம், கோயில் முறைப்படி பூஜை பண்ணி விபூதி குங்குமம் வாங்கி அந்த விபூதி குங்குமம் கொஞ்சம் இப்போ டப்பாவில் போட்டு பேக்கெட்லேயே வச்சுக்கோங்க, இல்லை பர்ஸில் வச்சுக்கோங்க, பெட்ரூமில் வச்சுக்கோங்க, பூஜை ரூமில் வச்சுக்கோங்க, ஹாலில் வச்சுக்கோங்க. டெய்லி அந்த விபூதி குங்குமம் தான் முக்கியம். குங்குமப்பூ இருக்கு இல்லையா, அந்த குங்குமப்பூவில் டீ மாதிரி தண்ணியில் கொதிக்க வச்சு குடிங்க. குரு பிரீத்தி அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த காலத்தில் குழந்தைங்களுக்கு புள்ளத்தாச்சிங்களுக்கு கொடுத்தா குழந்தை வெள்ளையாக பிறக்காது. குரு தோஷம் போகிறதுக்காக நம்ம முன்னோர்கள் கொடுத்தது அது. சிம்ம ராசிக்காரர்கள் குங்கும புட்டி வேணும். ஒரு 10 இதழ் போட்டு கொதிக்க வச்சு சுடு தண்ணியில் கூட்டி வச்சுருங்க. பாருங்கள், மிராக்கல் நடக்கும். இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம் முக்கியம். தேகாரைக்கும் கவனமாக பார்த்துக்கணும். வயிறு, முதுகு, கால் பெயின் வர்றது, நல்ல விட்டமின், கால்சியம், இது மாதிரி நிறைய ப்ரோட்டீன்லாம் எடுக்கணும். டாக்டர்கிட்ட, டயட்டிஷியன்கிட்ட கேட்டுக்குங்க. சின்ன வயசெல்லாம் இல்லை, ஒரு 40 வயசை கடந்தவங்க ஹெல்த்தை பார்த்துக்கணும். குடும்பத்தில் அந்நியர் தலையிடக்கூடாது. பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களை தலையிடக்கூடாது. வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள், நிறைய டிராவல் பண்ணக்கூடிய ராசிக்காரர்கள். வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும். 2ஆம் இடத்தில் கேது இருப்பது ஞாபகத்தில் வச்சுக்கணும். கடல் கடந்து உத்தியோகத்திலையோ, கடல் கடந்து தொழிலையோ, கடல் கடந்து வியாபாரத்திலேயோ இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களோ யோகவான்கள். பெரிய அட்வென்ச்சர்ஸ் பண்ணுவீங்க. சில ஸ்டார்ட் அப் பண்ணுற சிம்ம ராசிக்காரங்கள்லாம் 1000 கோடி 2000 கோடி ஒரே சமயத்தில் பார்த்துருவீங்க. பயங்கர பல்க் அடிக்கும். தொழில் மாற்றம் நிச்சயமாக ஏற்படும். படிப்பு மாற்றம் நிச்சயமாக ஏற்படும். பெற்றோர் பெரியோருக்கு அனுகூலம் காணப்படும். பெற்றோர் பெரியோருடைய நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறும். மெயின் ஆச்சரியம், எதிரிகள் விஷயத்தில் ஜெயிப்பீர்கள். கடன் அமைப்பு நிவர்த்தி ஆகும். கடன்லேருந்து நிம்மதியாக இருப்பீங்க. கடன் கட்டுற அளவுக்கு வருமானம் வரும். வேறு என்ன வேணும்? இதோட போகிறதா? அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். திருப்பாம்பரம், கும்பகோணம் பக்கத்தில் திருப்பாம்பரம்னா தெரியும். சும்மா போய் பசுனை கொடுத்துட்டு மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு விபூதி குங்குமம் வாங்கி வந்து அந்த விபூதி குங்குமத்தோட ஒரு 100 கிராம் விபூதி குங்குமம் கலந்து வச்சுக்கணும். கன்னியா ராசிக்காரர்களுக்கு வயிறு ரொம்ப கவனமாக இருக்கணும். அசிடிட்டி, ரிஃப்ளெக்ஸு, வயிற்றில் குட் பாக்டீரியா இல்லாதனால பிரச்சனை, ஏப்பம்,
சாப்பிட்டது வாந்தி வர்றது, இதெல்லாம் பார்த்துக்கணும். ஹார்மோன் குறைபாடுகள் பெண்களுக்கு. கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை அதிக கவனம். ஆனால் எல்லா நல்ல காரியம் நடக்கும் கன்னிக்கு, அதான் ஆச்சரியமாக இருக்கும். கல்யாணத்தில் தொந்தரவு போகும், பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேருவாங்க, புது கல்யாணம் வேணுன்றவங்களுக்கு நடக்கும், புத்திர சந்தானத்தில் அனுகூலம் காணப்படும், ப்ரமோஷன் தடைகள் நீங்கும். அடிமையாக வேலை செஞ்சுக்கினே இருந்திருப்பாங்க, 30 வருஷம்லாம் மாறிட்டு ரிஸ்க் எடுப்பாங்க. பொட்டி கடை வச்சாலும் தனியாக வைக்கிறேன்னு சந்தோஷமாக இருப்பாங்க. பெரிய ஆச்சரியம் தெரியுமா, நிம்மதியாக தூங்குவீங்க. வேறு என்ன வேணும்? நிறைய தெய்வ காரியங்கள் பண்ணுவாங்க. சிலர் ட்ரஸ்ட்டு இருக்கிற இடத்துல போய் நீங்களே மெம்பர் ஆகிடுவீங்க. சிலர் பெரிய சோஷியல் சர்வீஸோடு போயிட்டு ஐக்கியம் ஆகிட்டு குடும்பமே வேணான்ட்டு நிற்கிற அளவுக்குலாம் ஆகிடுவீங்க. பார்த்துக்கோங்க, குடும்பத்தை அம்போன்னு விட்றாதீங்க. கட்சியில் செல்வி சொன்னனால தான் ஓடிட்டார்னு வரப்போகுது. நீங்கள் அந்த மாதிரி தூண்டும். யோகா கற்றுப்பீங்க, மெடிடேஷன் கற்றுப்பீங்க, நீங்களே குரு மாதிரி ஆகிடுவீங்க. நிறைய பேர் உங்களை ஃபாலோ பண்ண ஆகிடுவாங்க. சோஷியல் மீடியாவில் பெரிய அப்லிஃப்ட் வரும், விருதுகள் வரும். கலைத்துறையினர், படைப்பாளிகள், ஸ்போர்ட்ஸ்மேனுக்கெல்லாம் நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்கும். இண்டஸ்ட்ரியிலாக இருக்கிறவங்க, தனி தொழில் பண்ணுறவங்க, சாதாரண தொழில் பண்ணுறவங்க கூட 10 பேரை வச்சு தொழில் பண்ணுறவங்க கூட 1000 பேருக்கு முதலாளி ஆகக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படும். கன்னியா ராசிக்காரர்கள் தேகாரைக்கும் ரொம்ப கவனம். வயிறு, முதுகு, கழுத்து, மயக்கம். பெண்களுக்கு இந்த ஹார்மோன் தான் தோந்துரும், ரத்தம் பிரச்சனை கொடுக்குறது. மிக கவனமாக பார்த்துக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா துலா ராசிக்காரர்கள் வைத்தீஸ்வரனை போயிடுங்க. வைத்தீஸ்வரன் அறுபடை வீடெல்லாம் பிடிச்சிக்கணும், ஓஹோன்னு வருவீங்க. ஒரே டைம் அறுபடை வீட்டு மூச்சு பிடிச்சின்னு போகாதீங்க, எப்போ முடியுதோ போகும். வைத்தீஸ்வரன் போயிட்டாவே போதும், நல்ல சந்தோஷமாக இருக்கும். கால்சியம், விட்டமின் டி டெஃபிஷியன்சி, ஜாயின்ட் பெயின்ஸு, வயிறு, இதை நீங்கள் பார்த்து தான் தீரும். கவனமாக பார்த்துக்கு. பெரிய அளவுக்கு வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கூடும். கண்டிப்பாக வீட்டில் டெவலப்மெண்ட் ஆகும். டிவி வாங்கிறது, ஃப்ரிட்ஜு வாங்கிறது, எலக்ட்ரிக் குக்கர் வாங்கிறது, வேறு ஏதாவது ஒன்று வாங்கிறது, வீட்டில் ஒரு ரூமை எக்ஸ்ட்ரா போடுறது, இன்டீரியர் வர வைக்கிறது. 10 வருஷம் 15 வருஷம் ஆயிடுச்சு, வீடெல்லாம் இன்டீரியர் கெட்டு போயிட்டு இந்த வருத்தம்லாம் வேணாம். பெண்களுக்கு நல்ல அனுகூலம் காணப்படும், ஆதாயமும் கிடைக்கும், தைரியமாக முன்னேறுவீர்கள். துணை அல்லது துணைவியாருக்கு இருந்த கஷ்டம் நீங்கும். துணை அல்லது துணைவியாருக்கு உங்களுடைய ராசிப்படி அவர்கள் நிம்மதி பெறுவார்கள். பெரிய பொறுப்புகளுக்கு வருவாங்க துலா ராசிக்காரங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃபெல்லாம். வேறு என்ன வேணும்? பெற்றோர் பெரியோருடன் இருந்த பிரச்சனை தீரும். பூர்வீக சொத்துக்கள் உயிர் பெறும். அது வெறும் மண்ணாக இருக்கும், அது கட்டிடமாகும். விவசாயமே செய்யாமல் பொய்த்த பூமியாக இருக்கும், அதில் திடீர்னு எல்லாமே நல்லது நடக்கும். பணம் வரும், சேமிப்பு வரும். பெண்களுக்கு ஆடை ஆபரணம், நகையே, வைர நகையே இல்லாதவர்கள் கூட வைரம்லாம் வரும். பெரிய பொறுப்புகளுக்கு வருவார், திடீர் அதிர்ஷ்டம் வருவாங்க. வேறு லெவலுக்கு டெவலப்மெண்ட் ஆவாங்க, பம்பர் ஆகும். லாட்ரி சீட்டெல்லாம் ஃபாரினில் இருக்கவங்களாம் இந்தியாவில் எங்கே கிடைக்குதுன்னு தெரியாது எனக்கு. லாட்ரி சீட்டெலாம் வாங்குங்க, டக்குன்னு உங்களுக்கு கிடச்சிடும். உத்தியோகத்தெல்லாம் மாற்றலாம் எதிர்பார்த்து காத்துக்கொண்டு தான் கண்டிப்பாக கிடைக்கும். குரோதி வருடம் ஆரம்பித்து 90 நாளுக்குள்ளே உங்கள் லைஃப் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். கடல் பக்கம் வீடு வாங்கணும் எல்லாம் நினச்சவங்களாம் வாங்குவாங்க. அதுக்கப்புறம் கடல் வந்ததுன்னா நான் பொறுப்பு இல்லை, ஆனால் நீங்கள் உங்கள் எண்ணம் இருக்கும், அது வாங்குவீங்க. மலை பிரதேசத்தில் இடம் வாங்கணும்னு நினைப்பீங்க, அதெல்லாம் நடக்கும். போராதா வேறு? கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய அமைப்பு, லாபம் கிடைக்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள். விருச்சகத்துக்கு திருநாகேஸ்வரம், ராகுஸ்தல் ஓடிடணும். அபிராமி அந்தாதில் இருக்கக்கூடிய 40வது பாடல், குழந்தையை பெற்றவர்களாக இருந்தால் 59வது பாடல், இல்லை என்றால் 75வது பாடல். சாதாரண ஆள்களுக்கு 40, 75, குழந்தை இருக்கிறவர்களுக்கு 59.
இந்த 3 பாட்டு படிச்சே தீரணும். படிக்க படிக்க தான் குடும்பத்தில் நிம்மதி இருக்கும். ஏன்னா வெளி வட்டாரெல்லாம் நல்லா இருக்கும், பிள்ளைங்களாலே பொண்டாட்டியால் பிரச்சனை வரும். எக்ஸசைஸ் பண்ணியே தீரணும். தோப்பு கரணமாவது போடணும் டெய்லி தூங்குறதுக்குள்ளேயாது. காலையிலலாம் என்னால் பண்ண முடியாது, பண்ணாதீங்க. ராத்திரிக்குள்ளே பண்ணலாம்ல. முதுகு, கால், கை கால் கவனமாக பார்த்துக்கணும். ரத்தத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடிய தொந்தரவுகள் ஜாக்கிரதையாக இருக்கும். புரியுதா? விருச்சிகம். சுபகாரியம் நடக்கும். குடும்பத்தில் புது உறவு வரும். தைரியம் ஏற்படும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு என்னன்னே தெரியாத கஷ்டப்பட்டு இருக்கிறேன் சார், 5-6 வருஷம் ஆச்சு நிம்மதியாக ஒரு இடத்துல உத்தியோகம் பார்த்து, அதெல்லாம் மாறும். நல்ல பொசிஷனுக்கு போவீங்க. பெரிய அளவுக்கு உங்கள் கீழே கண்ட்ரோலில் 50 பேர் இருக்கிற மாதிரி ஒரு வேலையெல்லாம் கிடைக்கும். ஐடிலலாம் இருந்து ரொம்ப அவமானப்பட்டவங்களாம் வேறு நல்ல வேலைக்கு போவாங்க. தனியாக தொழில் தொடங்குவாங்க. கூட்டாளியால் அசிங்கம், அவமானம், ஏமாத்தெல்லாம் வந்தது, கேஸு கீஸு, போலீஸ் ஸ்டேஷன்லாம் அலைஞ்சு எல்லாம் மாறும். நிலம் கிடைக்கும், வீடு கிடைக்கும், மனம் கிடைக்கும், உத்தியோகம் கிடைக்கும், குடும்பத்தில் புத்திர சந்தான பிராப்தம் கிடைக்கும், பிள்ளைகள் விஷயத்தில் நன்மைகள் கிடைக்கும், உறவுகள் மத்தியில் காணப்பட்ட இந்த அசிங்கம் நீங்கும். அரசியல்வாதிகளுக்கெல்லாம் பெரிய பொறுப்புகளுக்கு வருவார்கள். கலைத்துறையினர், ஸ்போர்ட்ஸு, மீடியா பர்சன் எல்லாம் பெரிய லெவலுக்கு வருவீங்க. பிஸியாகவே இருப்பீங்க. உங்களை ஃபாலோவர்ஸ் அதிகமாவாங்க. சிஸ்டமேட்டிக்காக பண்ணுவீங்க. கம்ப்யூட்டரே தெரியாதவர்கள்லாம் கம்ப்யூட்டர் கற்றுப்பாங்க. ஹிந்தி கற்றுப்பீங்க, ஃப்ரெஞ்சு கற்றுப்பீங்க, ஜப்பானீஸ் லாங்குவேஜ் கற்றுப்பீங்க. அதாவது பல லாங்குவேஜுகளை கற்றுக்கக்கூடிய ராசிக்காரர்கள் இந்த குரோதி வருடத்தில் விருச்சிக ராசிக்காரர்கள். கல்யாணம்லாம் பண்ணுற நேரம் அது, குழந்தையெல்லாம் பெற்றுக்கிற நேரம் அது. செட்டில் ஆகிட்டு தான் பண்ணுவீங்கன்னா என்கிட்ட திருப்பி கேட்காதீங்க. செட்டில்னா அவரது மனுஷன் என்றைக்குமே செட்டில் ஆக மாட்டான். ஏதாவது ஒரு குறை இருந்துக்கினே இருக்கும். நல்ல நேரம், குரோதி, ஜாக்கிரதையாக பார்த்துக்க. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். திருவெண்காடு புதஸ்தலம். 3 குளத்தில் கைகால் கழுவிட்டு விநாயகர், அகோரமூர்த்திக்கெல்லாம் சந்தோஷமாக அர்ச்சனை பண்ணுங்க. அந்த கோயிலில் பச்சை கயிறு கிடைக்கும், அதை வாங்கி கட்டிட்டு ஒரு 10-20 கயிறை வீட்டுக்கு எடுத்துன்னு வந்துடுங்க. 48 நாள் ஒரு தடவை கயிறை மாற்றி மாற்றி கட்டுங்க. வேறு லெவலுக்கு போயிடுவீங்க. ஹெல்த்து பார்த்துக்கணும். வயிறு, முதுகு, கால், பிபி இருந்தால் கொஞ்சம் பார்த்துக்கணும். சொல்லவே மாட்டீங்க. பிபி 400 இருந்தாலும் எனக்கு ஒன்றுமே இல்லைன்னு வைங்க. சுகர் அப்படியே ஃபேக்ட்ரியே வச்சுருப்பீங்க. வீட்டில் யாராவது சொன்னால் கத்துவீங்க. அம்மா மருந்து போடுங்கம்மா, அப்பா மருந்து போடுங்கன்னா கத்துவீங்க. நோயை எப்படி மறைக்க முடியும்? நோயின்னா மனுஷன்னா வரும். அதுக்கு ஒரு வருத்தம், பயம், டாக்டரை பார்க்குறதுக்கு பயம், கமலஹாசன் மாதிரி எல்லாம் பயம். அதெல்லாம் வேண்டாம், ஜாலியாக இருக்கும். தொழில் டெவலப் ஆகுமா செல்வி? சூப்பராக. படிப்பு தடைப்பட்ட இந்த படிப்பு போய்டும். குடும்பத்தில் பெரியவங்களெல்லாம் சந்திக்காமல் நீண்ட நாள் உறவினரை சந்திக்காமல் இருந்த அமைப்பெல்லாம் மாறும். உத்தியோகத்திலும், தொழிலிலும், வியாபாரத்திலும், படிப்பிலும் ஏற்றம் பெறுவார்கள். வேறு என்ன வேணும்? எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி கிடைக்கும். தனம், குடும்பம், வாக்கு டெவலப் ஆகும். சுபவிரிய பிராப்தம் ஏற்படும். வீடு நலம்லாம் தான் சுபவிரியம். திருமண அமைப்பு, நீங்கள் இருக்கிற வீட்டில் எல்லாமே சுபகாரியம்தான். தொழில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ரிஸ்க் எடுங்க. ரிஸ்க் எடுத்தால் தான் ரஸ்க்கு கிடைக்கும். இது முதலீடு போட்டால் ஒன்றும் போகாது. நல்ல நேரம் தானே. பெற்றோர் பெரியோருடன் மட்டும் வாக்குவாதம் வேண்டாம். குலதெய்வ கோயிலுக்கு வருஷம் போயிடுங்க. ஆச்சரியமாக இருக்கும். தேகாரோக்கியத்தில் கவனம். யாரிடத்திலும் மனம் கோணாதபடி பேசுங்க. டப்புன்னு மூஞ்சிக்கு அடித்த மாதிரி பேசுவீங்க, அது வேண்டாம் இந்த டைம். குரோதி வருடத்தில் அது மட்டும் கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். மகர ராசிக்காரர்களுக்கு பிள்ளையார்பட்டி அபிஷேகம் ஜம்முன்னு பண்ணுங்க. 1050 ரூபா ஏதோ திவ்யமாக பண்ணுங்க, ஃபேமிலியோடு போய்.
அந்த அபிஷேக விபூதி வேணும், அபிஷேக குங்குமம் வேணும்னு கேட்டு வாங்கிக்கிங்க, கொடுப்பாங்க அந்த கோயிலில். டிக்கெட்டை வச்சு வாங்குங்க. நல்லா காய வச்சு வீடு, பெட்ரூமு, நம்ம பேக்கெட்டு, வண்டி எல்லாத்துலேயும் வச்சுருங்க. வயிறு கண்டிப்பாக தொந்தரவு பண்ணும். பிள்ளைகளுடைய தேகாரைக்கும் கவனமாக பார்த்துக்கணும். மற்றபடி எல்லாம் நல்லாயிருக்கும். வயிற்றில் உள்ள உறுப்பு கவனம். ஏற்கனவே லிவரு, இந்த ஸ்டோன் இருக்குது, யூரினரியில் இன்ஃபெக்ஷன் இருக்குது, மலக்குடல் பிரச்சனை இருக்குது, பைல்ஸ் எல்லாம் அதிகரிக்கும். உணவு செரிமானங்கள்லாம் மருத்துவர் சொல்கிறத மீறாதீங்க. தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரும், கௌரவம் ஏற்படும், லாபம் ஏற்படும். பணமே இல்லைன்னு கஷ்டப்பட்டிருந்தவங்களுக்கு பண சேமிப்பு ஏற்படும். ஆச்சரியமாக இருக்கும். அதோட வேறு என்ன வேணும்? பேங்க்கில் இருந்த பிரச்சனையெல்லாம் தீரும். நிறைய ட்ராவல் பண்ணுவாங்க. வேறு நாட்டில் வேறு ஊரில் போய் தொழில் ஆரம்பிப்பீங்க. சாதாரணமாக ஆரம்பிக்கிற தொழில் பெரிய டெவலப் ஆகிடும். கோடிக்கணக்கில் பேசுவீங்க வியாபாரம். கோயில் திருப்பணிக்கு பண்ணுவீங்க, அநாத ஆசிரமம் கட்டுவீங்க, அநாதரைகளுக்கு உணவு அளிப்பீங்க, ஏழை குழந்தைங்களுக்கு படிப்புக்கெல்லாம் உதவி செய்வீங்க, கஷ்டப்படுறவங்களை தேடி தேடி உதவி செய்வீங்க. நல்ல பேர் புகழெலாம் கிடைக்கும். சினிமா துறை, கலைத்துறை, ஸ்போர்ட்ஸ் துறையிலலாம் இருக்கிறவங்க, மீடியா, அரசியல்வாதிகளுக்கெல்லாம் நல்ல கௌரவம் கிடைக்கும். எக்ஸசைஸ் பண்ணுங்கள். ஆயில் புல்லிங் பண்ணக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். கவனம். காலையில் நல்லெண்ணெயில் ஆயில் புல்லிங், அதெல்லாம் யூடியூப்பில் பாருங்கள். இல்லைனா உங்கள் நல்ல இயற்கை மருத்துவர் இடத்துல கேட்டுக்கோங்க. ஆயில் புல்லிங் செல்வி சொல்கிறாரு, அது என்னான்னு. நல்லது. தொண்டையெல்லாம் சிலருக்கு பிரச்சனை பெருசாகும். அதனால தான் சொல்கிறேன், பார்த்துக்க. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். கும்பராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக போகக்கூடிய இடம் ராகுஸ்தலத்துக்கு போகணும், திருநள்ளாறுக்கும் போகணும். 2 கோயில் உங்களுக்கு. ராகுவையும் பார்த்துருங்க, சனி பகவானையும் பார்த்துருங்க. பெற்றோர் பெரியோரோட தேகாரைக்கும் கவனமாக பார்த்துக்கணும். பூர்வீக சொத்து பிரச்சனை எல்லாம் ஏதாவது செட்டில்மெண்ட் பண்ணிவிடுங்க. 40 வயது 60 வயதை கடந்தவர்கள்லாம் தேகாரோக்கியத்துக்கு ரொம்ப முக்கியம். துணை அல்லது துணைவியாருடைய தேகாரோக்கியம் முக்கியம். கழுத்து, வயிறு, யூரினரி, மலக்குடல், கால், பாதம்லாம் வலிக்கும். நடக்கிற இடம்லாம் வலிக்கு விழுவீங்க. பாத்ரூம்லாம் கவனம். படிக்கட்டுலலாம் இறங்கி ஏறச்சல ஜாக்கிரதை. ரஜினி ஸ்டைல்லாம் வேண்டாம். நீண்ட நாளாக யாராவது உங்களுக்கு பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் இருக்குது, ஏதாவது மன வருத்தம் இருக்குன்னா இறங்கி போய் சமாதானம் பண்ணிக்கோங்க. சனியில், ஜென்ம சனியில் போயிட்டு யுத்தம் செஞ்சு தோத்துறாதீங்க. உங்கள் கூட இருக்கிறவங்களாம் சில ஐடியா கொடுப்பான், உங்களுக்கு எதிராகிடும். பெரிய அளவுக்கு சட்ட சிக்கல் வந்துடும். வேண்டாம், அதை மட்டும் பார்த்துக்கு. விரயம் அதிகமாகும். சுபவிரயம் தானே, சந்தோஷமாக பண்ணிக்கணும். பூர்வீக சொத்து கித்து மற்ற விஷயம்லாம் செட்டில்மெண்ட் ஆகுறது, பணம் வர்றதெல்லாம் இந்த டைம் பண்ணிக்கணும். உயில் எழுதுறது, வில்லு எழுதுறதெல்லாம் பண்ணணும்னு நினச்சா பண்ணிடணும். பிள்ளைகளுடைய தேகாரைக்கும் கவனமாக பார்த்துக்கணும். பிள்ளைகளுடைய பேர் புகழுக்கெல்லாம் திடீர்னு ஏதாவது பங்கம் வராமல் பார்த்துக்கணும். வார்த்தை பேசுறச்சு இதமாக பேசுங்க. யாரை சபித்தாலும் அது உங்களுக்கு தான் வரும். நீங்கள் சபிக்கிறனால அவங்களுக்கு பாதிப்பு வராது. கவனமாக பார்த்துக்கங்க. அந்த இது அவ்வளோ முக்கியம். புரியுதா? எக்ஸசைஸ் அதிகமாக 1 hour செய்யக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். சுபகாரிய தடைகள்லாம் காணப்பட்டால் குலதெய்வத்தை பார்த்துரு. வாகனம்லாம் நல்லதாக ஏதாவது வாங்கணும்னு கனவுல தோணுனா கூட வாங்கிடு. இளம் வயதை சார்ந்த கும்பராசிக்காரர்கள் வண்டி வாகனத்தில் அதிக கவனம், பழக்க வழக்கத்தில் அதிக கவனம். வயதானவர்களாக இருந்தாலும் கூடா நட்பு கேடு விளையும். சட்டத்துக்கு புறமான விஷயத்தில் மட்டும் ஈடுபடாமல் இருப்பது நன்மை. உத்தியோகத்தில் மேலதிகாரிகளுடன் உடன் வேலை செய்பவர்கள் விஷயத்திலும் தர்க்கம் கூடவே கூடாது. அரசாங்க உத்தியோகம், அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அதிக எச்சரிக்கையுடன் இருப்பது முக்கியம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய கடைசி ராசிக்காரர்கள் மீனம்.
நரசிம்மான்னு போய் சரண்டர் ஆகிடுங்க. நரசிம்மரை பிடிச்சிக்கோங்க. நரசிம்மர் காயத்ரி 11 முறை டெய்லி கேளுங்க. எழுந்துக்கிறச்சே ஃபோன்லேயே கேளுங்க சார். அப்படியே கேட்குறச்சே மனதை ஒருநிலைப்படுத்தி தியானம் பண்ணுங்க. குடும்பத்தில் அதீத கவனமாக இருக்க வேண்டும். அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய பாடலில் 90வது பாடலை படிக்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். குடும்பம் ஒற்றுமையாக இருக்க படிங்க. நூற்பயனும் படிக்கணும். ஆத்தாலயங்கள் அபிராமி வெள்ளி அண்டமெல்லாம் பூத்தாலேன்னு ஆரம்பிக்கும், அதையும் படிங்க, விட்டுறாதீங்க. தேக ஆரோக்கியம், மன அழுத்தம், வயிறு, அசிடிட்டி, முகத்தில் உள்ள உறுப்பு, கழுத்துலேருந்து முகம், பல், காது, மூக்கு, கண், தலை எல்லாம் பார்த்துக்கணும். வண்டியில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். என்ன 7.5 சனி இருக்குது, குரோதி வருடம் இப்படி இருக்குது, அதெல்லாம் நல்லது நடக்கும். கல்யாணம் நடக்கும், சண்டை போட்ட பிரச்சனையெல்லாம் தீர்ந்துடும், ரீமேரேஜ் நடக்கும், குழந்தை அமைப்பு ஏற்படும், லாபம் ஏற்படும், பெரியவங்களுக்கு உங்களுக்கு இருந்த பிரச்சனை தீர்ந்துடும், சொந்தக்காரங்களுக்கு உங்களுக்கு இருந்த மனவெத்துமை தீரும், உறவினர்கள் வருகை, நண்பர்கள் வருகை என்று வீடு சந்தோஷமாக இருக்கும், நிறைய விருந்து ஓம்பல் நடக்கும், அதுக்கே செலவாகும், சந்தோஷம் நிறைய நடக்கும். வீடு வாங்குவீங்க, நிலம் வாங்குவீங்க, வீடை புதுப்பிச்சு கட்டுவீங்க, வண்டி மாற்றிப்பீங்க, புது தொழில் தொடங்குவீங்க, பெரிய அளவுக்கு முதலீடு கிடைக்கும், இன்வெஸ்டர்ஸ் கிடைப்பாங்க. ஆச்சரியம் தானே? இதெல்லாம் நடக்கும். தைரியம் ஏற்படும், எல்லாவற்றிலும் சமாளித்துக்கலாம் நம்பிக்கை ஏற்படும். ராகு ஜென்மத்தில் 7ஆம் இடத்தில் கேது இருந்தால் கோளர் பதிகத்தை கேட்கணும். இதுக்கும் குரோதிக்கும் சம்மந்தம் இல்லை. அதனால் டெய்லி பழையது சாப்பிடக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். ஏன்னா வயிற்றில் குட் பாக்டீரியா வரணுமா, இல்லைனா வயிறு கடமுடா நிறைய பண்ணும், ஸ்மெல் வரதெல்லாம் வரும். அதனால் மருந்து சாப்பிட்டுன்னு இருக்காதீங்க, நேச்சுரல் முறைக்கு போங்க. ஆயில் புல்லிங்க ஆரம்பிச்சிருங்க. கொஞ்ச நாள் செஞ்சு பாருங்கள், ஒரு 90 நாள், பிடிக்கலன்னா விட்டுருங்க. ஆனால் உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு நல்லா டெவலப் ஆகும், பயப்படாதீங்க. பணம் வரும். பணம் வரணுன்னா தொழில் நல்லா இருந்தால் தானே பணம் வரும், திருடுவ முடியும். ஸோ நல்லா இருக்கும். எக்ஸசைஸ் மட்டும் மறந்துடாதீங்க. குரோதி வருடத்தில் மீன ராசிக்காரர்கள் குடும்பத்தில் மட்டும் அதீத கவனம். பிள்ளைகள் விஷயமெல்லாம் ஏற்றும். குடும்பத்தில் சண்டை வேண்டாம். குடும்பத்தில் வெள்ளைக்கொடியெல்லாம் வேணாம், வெள்ளை பெட்ஷீட்டே சுற்றிக்கிங்க. வீட்டில் செருப்பு கட்டி வச்சுட்டு உள்ளே நுழையிறச்சே சரண்டர்னு போயிடு. என்ன ஓகேவா? இதுவரை மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு குரோதி வருட புத்தாண்டு, தமிழ் புத்தாண்டு பலன்களையும் அதற்குண்டான எளிய பரிகாரங்களையும் பார்த்தோம். வேந்தர் டிவி நேயர்கள், மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசிக்காரர்கள், நான் சொன்ன பலன்களும் பொது பலன்களையும் உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் அவர்கள் என்னென்ன ராசியோ அதை கட் செய்து அனுப்புவதும், அந்த தெய்வ வழிபாடுகள் மூலியமாக, அந்த மந்திரங்கள் கேட்பதன் மூலியமாக இந்த குரோதி வருடம் வேந்தர் டிவி நேயர்களுக்கும் எல்லோருக்கும், குறிப்பாக என்னுடைய இனிய நண்பர் வேந்தர் டிவியுடைய வேந்தர் ஐயா அவர்களுக்கும், இணைவேந்தர் SRM ரவி அவர்களுக்கும் குரோதி வருட நல்வாழ்த்துக்களையும் புத்தாண்டு பலன்களையும் சொல்லி மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்ற வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.